சஞ்சனா எலிமினேஷன் ஏன் என்ன நடந்திருக்கு? அதாவது 24 ஹவர்ஸ்குள்ளேயே இவங்க வந்து அவங்களோட கேரக்டரை டிசைட் பண்ணி அவங்கள துரத்தி அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? நேற்றே வந்து விஜய் சேதுபதி என்ன சொன்னாங்க, மகாராஜா படத்தில் வந்து கூடவே ஆக்டிங் பண்ணியிருக்கு, அதை பொண்ணாவே ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் உள்ளே போயிட்டு மொக்கையாக விளையாடி சொதப்பிடாத, ஒழுங்காக உன்னோட கேரக்டர் காமி, நீ உண்மையாருன்ட்டு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் 24 ஹவர்ஸ்குள்ளேயே இவங்க வந்து ஒரு நாளுக்குள்ளேயே டிசைட் பண்ணி இவங்களோட கேரக்டர் டிசைட் பண்ணி எலிமினேஷனோட கார்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னு இது வரைக்குமே தெரியல. அது என்ன ஸ்ட்ராட்டஜி, அது என்ன ரூல்ஸை அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே போன அந்த சின்ன பொண்ணு அது என்ன தான் அவங்க வந்து கேம் விளையாடினாங்க, இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணலையே. உள்ளே போய் வந்து ஃபுல்லாக கேம் கொடுப்பாங்க, அந்த கேமை வந்து கரெக்டாக அந்த ஆன் டைமில் அந்த கேம் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறவங்களோட பழகணும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறவங்களோட அந்த ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா அவங்க அந்த ஓட்டிங் போடணும். இந்த ஓட்டிங் தான் மெயினாக அந்த எலிமினேஷனுக்கான காரணமே. உள்ளே இருக்கிறவங்களும் ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க, அந்த ஓட்டிங் வெளியே இருக்கிற அந்த ஜனங்க பீப்புள்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் சேதுபதி கிட்ட வந்து அதுக்கப்புறமா அந்த ஹோஸ்டர் கிட்ட வந்து அதை ஜட்ஜ் பண்ணி வெளியே அனுப்பலாமா இல்லை உள்ளே இருக்கலாமான்ற டிசிஷனே நடக்கும். ஆனால் இவங்க ஒரே நாளுக்குள்ளே நேற்று தான் என்டர் ஆனாங்க எல்லாருமே. ஆனால் நேற்றே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதை நேற்றே வந்து எலிமினேஷன்ன்ற ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா இதுக்கு என்ன காரணம்னு ஒன்றுமே புரியல அவங்க வந்து பார்த்தோன்னா. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனையோடு இந்த நடக்கிற இந்த ஒரு பிக் பாஸ் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நாளே ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அது நாளே ஆரம்பிச்சிருக்கு? ஸோ வேணும்னே அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. உள்ளே போனால் பிக் பாஸ்னாலே பிரச்சனை தானே. இவங்க வந்து ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுத்துட்டாங்களா, உள்ளே போனால் ஏதாவது பிரச்சனை நடக்கணும், இது வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகணுன்ற ஆத்திரத்தோடு இருக்காங்களா, எங்களை இப்போ எங்கள் ஆடியன்ஸை வந்து ஏதாவது அதோட டென்ஷன்லேயே இருக்கணும்னு எதாவது பிளான் பண்ணுறாங்களா? ஸோ உண்மையாக இருந்து உண்மையாக கேம் ஆடுங்க. நாங்கள் இது ஒரு ரியாலிட்டி ஷோ, அந்த ரியாலிட்டி ஷோவை நாங்கள் ரியலாக பார்த்து அதை என்ஜாய் பண்ணணும், உண்மை என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே எலிமினேஷன்ற ஒரு பூகம்பத்தை உண்டாக்கி எங்களுக்குள்ளே வந்து ஒரு இதை க்யூரியாசிட்டி கிளப்பின அவசியமே கிடையாது. பிக் பாஸ்னாலே அது ஃபேமஸ் தான், 7 வருஷமாக நடந்திருக்கு, 7 சீசனாக போயிட்டுருக்கு. இது 8வது சீசன். 8வது சீசனில் வந்து அந்த ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நியூ ஹோஸ்ட் வந்திருக்காங்க. அதனால் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இவங்க வந்து ஆல்ரெடி விஜய் சேதுபதி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஷோஸ் வந்து இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சன் டிவியில் இருந்திருக்காங்க, சன் டிவியில் 2 ஷோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஷோஸ் வந்து இவங்களுக்கு தாராளமாக நம்பி கொடுக்கலாம். ஏன்னா இவங்களோட கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு விஷயத்த சொல்கிறதாகட்டும், இவங்களோட கருத்து, இவங்களோட கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு தகுதியான ஒரு ஹோஸ்ட் தான். இவங்க வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு பிக் பாஸை வந்து கரெக்டாக ஆடுங்க. இந்த மாதிரி பொய்யான ஒரு எந்த விஷயமும் சொல்ல வேண்டாம். இந்த எலிமினேஷன் என்ன ஏதுன்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்கிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.